வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன். இன்றைய பதிவில் ஸ்ரீ அன்னையின் உரையாடலில் சரியான மனப்பான்மை தேவை என்று ஸ்ரீ அன்னையை அந்த பதிவில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்ப்போம். சிறு பிழை கூட செய்துவிடக்கூடாது என்று மிக கவனமாக இருக்கும் சிலர் தாங்களாகவே பிரச்சனைகளை உண்டாக்கி கொண்டு பிறகு அவற்றை தீர்க்க மிகவும் கஷ்டப்படுறாங்க. காரணம், அவர்கள் பிரச்சனைக்கு தவறான உரு கொடுக்கின்றார்கள். எனக்கு மதர் சொல்கிறாங்க, எனக்கு ஒரு இளம் பெண் தெரியும். அந்த பெண் பிரம்ம சமாஜத்தை சேர்ந்தவங்க. அவங்க அந்த கொள்கைப்படி நடக்கிறவங்க. எப்பவுமே அந்த கொள்கைப்படி நடக்க முயன்று இருக்கிற ஒரு பெண். ஒரு சமயம் அந்த பெண் ஸ்ரீ அன்னை கிட்ட கேட்குறாங்க. அன்னை காலையில் உணவு சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றார்கள். அந்த பெண்ணு அன்னை கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. நான் செய்யும் செயல்கள் எல்லாம் இறைவனது சித்தமே நிறைவேற வேண்டும் என்று அவங்க சொல்கிறாங்க. ஆனால் காலையில் ஸ்ரீ அன்னை காலை உணவு சாப்பிடும் பொழுது அவங்க பக்கத்தில் அவங்க உட்காந்துட்டு, என்னுடைய காப்பியில் நான் சர்க்கரை கட்டி ஹோட்டலில் பார்த்திங்கன்னா சர்க்கரை பவுடராக இருக்காது, உதிரியாக இருக்காது, அப்படியே ஐஸ் கியூப் மாதிரி இருக்கும். அந்த பெண் மதர்கிட்ட சொல்கிறாங்க, நான் காஃபியில் ஒரு கட்டி சக்கரை போடவா இல்லை 2 கட்டி சக்கரை போடவா, இறைவன் என்ன விரும்புகிறார் என்று கேட்குறாங்க. ஒரு கட்டி என்பதை நான் தெரிந்து கொள்வது எப்படி என்றும் கேட்குறாங்க ஸ்ரீ அன்னை கிட்ட. அந்த பெண் கேட்டது உள்ளத்தை தொடுவதாக இருந்தது என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க. அவள் என்ன மனப்போக்கில் காப்பி குடிக்கிறாள், உணவு விஷயத்தில் என்ன மனப்பான்மை கொள்கிறாள் என்பதை அவள் எத்தனை கட்டி சர்க்கரை சேர்க்க வேண்டும் என்ற கேள்வியை எழுப்புறாங்க மதர். அதிக முக்கியமானது என்று அவளுக்கு விளக்க ரொம்ப சிரமப்பட்டேன் என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க. ஒவ்வொரு கணமும் நீ செய்யும் சிறு சிறு விஷயங்களுக்கெல்லாம் இதுவே விதி, தெய்வ உணர்வு மனிதன் வேலை செய்வதை போல் வேலை செய்வதில்லை. நீ உன்னுடைய காப்பில் எத்தனை கட்டி சர்க்கரை போடுவாய் என்று தீர்மானிப்பதில்லை. அது படிப்படியாக உன்னை செயல்கள் விஷயத்திலும் பொருட்கள் விஷயத்திலும் சரியான மனப்பான்மை கொள்ள செய்யும். அந்த மனப்பான்மை நீவேதன உணர்வுடையதாகும், நெகிழ்ச்சி உடையதாகும், தெய்வ சக்திக்கு இசைவு தருவதாக, ஆர்வமும் நல்லெண்ணமும் உடையதாக, இலக்கமுடையதாக, முன்னேற்ற முயற்சியுடையதாக இருக்கும். இதுதான் முக்கியமானது. ஒவ்வொரு வினாடியும் நீ எடுக்கும் சிறு சிறு முடிவுகளை கூட இதுவே அதிக முக்கியமானது. நாம் செய்ய வேண்டிய மிகவும் உண்மையான செயல் எது என்று கண்டுபிடிக்க முயலலாம். ஆனால் மனதிலேயே விவாதம் நடத்துவதாவது பிரச்சனையை எழுப்புவது. அதாவது அந்த பெண் ஒரு கட்டி சர்க்கரை எடுத்து போட்டு காஃபி குடிச்சிருக்கலாம். மனசுலேயே குழப்பிக்கிட்டு ஒரு கட்டி சாப்பிட்றதா 2 கட்டி சர்க்கரை கியூப் அந்த சர்க்கரை கட்டியை சாப்பிட்றதான்ட்டு அதுக்கு ஒரு கொஸ்டினை கேட்டு மனதிலே அந்த ஒரு பிரச்சனையை கொண்டு வராங்க அவங்க. அதை தான் ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க, உன்னிலே இருந்து வருகிறது. ஒரு மனப்பான்மையினாலேயே அது முடியும். அந்த மனப்பான்மை ஒரு இசையுடன் படிப்படியாக வளர்ந்து வருகிற இசையுடன் கூடிய சூழலை உண்டாக்கிறது. அந்த சூழலில் நீ செய்வதெல்லாம் அந்த குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களில் எவை மிக நன்மையானவையாக இருக்கிறதோ அவையாகவே இருக்கும் என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க. இந்த பதிவு என்னன்னா, நாம் செய்யும் ஒவ்வொரு விஷயமும் இறைவன் செய்யும் செயலாக அவங்க அந்த பெண்மணி ஏற்றாலும் அவங்களுக்குள்ளேயே இறைவனிட்ட செயலாக நான் செய்கிறேன் என்று அவங்க மனம் சொன்னாலும் ஒரு சின்ன விஷயத்தை கூட அவங்க மனதில் ஒரு பிரச்சனையாக அவங்க நினைப்பதை தான் ஸ்ரீ அன்னை சுட்டி காண்பிக்கின்றார்கள். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.